வணக்கம் நண்பர்களே! 2026 தொடங்கியாச்சு. புத்தாண்டு எல்லாம் கொண்டாடியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொங்கல் வரப்போகுது. பொங்கல் வர்றதுனால குடும்ப அட்டைதாரர்களுக்கெல்லாம் வந்து பரிசு பொருள் குடுக்கறதுக்காக தமிழக அரசாங்கம் நிதியெல்லாம் ஒதுக்கீடு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆசிரியர்கள் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரூ. 3000 வந்து போனஸும் அறிவிச்சாங்க நம்ம தமிழக அரசாங்கம். அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்ல 2,22,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கு மொத்தமா. அந்த ரேஷன் கார்டு எல்லாமே பக்கத்துல இருக்கிற நியாய விலைக் கடையில போய் தான் லைன்ல நின்னு எல்லாருமா வாங்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க, சின்னவங்க யார் இருந்தாலும் அவங்களும் போயிட்டு அங்க தான் ரேஷன் கடையில தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. வயதானவங்களும் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளும் வந்து அவங்களால போயிட்டு ரேஷன் கடையில நின்னு பொருள் வாங்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாயுமானவர்ன்னு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்த அறிவிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தின்படி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே மாசத்தோட 2வது நாள் வந்து 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வீடு தேடி எடுத்துட்டு போய் ரேஷன் பொருள் எல்லாமே குடுத்தாங்க. சர்க்கரை, அரிசி, பருப்பு அந்த மாதிரி வீட்டுக்கே கொண்டு போய் குடுத்ததுனால, முதியோரும் சரி, மாற்றுத்திறனாளிகளும் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. இந்த திட்டம் வந்து ரொம்பவுமே வரவேற்பையும் அளிச்சுச்சு. இது நம்ம முதலமைச்சர் உருவாக்கின ஒரு நல்ல திட்டம்னே சொல்லலாம். தாயுமானவர் திட்டம் என்பது தமிழ்நாட்டில் 70 வயதிற்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆகஸ்ட்டு 12ஆம் தேதி வந்து 2025ல தொடங்கி வச்சாரு. அப்பத்திலிருந்து எப்பவுமே மாசத்தோட 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வீடு வீடா கொண்டு போய் இத டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது கிட்டத்தட்ட வந்து 70 வயசு மேலேயும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு குடுத்துட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதில 22,00,000 பேர் வந்து இதில பயன்பெற்றுட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களால போயிட்டு ரேஷன் கடையில நின்னு பொருட்கள வாங்க முடியாது அப்படின்றதுனால, இது உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டமா தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நாளைக்கு 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இந்த மாசம் வந்து பொருட்கள் எல்லாமே வந்து விநியோகம் பண்ண போறாங்க. எப்பவுமே சனி, ஞாயிறுல அதுவும் 2வது வாரம் தான் இது பண்றாங்க. ஆனா, இப்போ இந்த முறை வந்து பொங்கல் பண்டிகை வரப்போகுது. பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் தொகுப்பெல்லாம் குடுக்கணும். கரும்பு, முழு கரும்பு, அரிசி, சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க. அதையெல்லாம் விநியோகிக்கணும். அந்த விநியோகிக்கிற டைம்ல வந்து முதியோருக்கோ, மாற்றுத்திறனாளிக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால, இந்த முறை ஜனவரி 3ஆம் தேதி, 4ஆம் தேதி நாளைக்கும், நாளான்னைக்கும் வந்து வீட தேடி வந்து உங்களுக்கு பொருள் வரப்போகுது. நீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, வீட்ல இருந்து நாளைக்கோ, நாளான்னைக்கோ உங்களுக்கான பொருட்கள வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.